குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து செட் லாங்குவேஜ் கனமொழி பாடம் 9th மேக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கன செயல்பாடுகள், செட் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? கணங்கள்லாம் என்ன? கணங்கள் வந்து எதை வந்து கணங்கள்னு சொல்றோம், செட் அப்படின்னு எதை சொல்றோம்? வெல் டிஃபைன்டு க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பாத்தீங்க, ஒரு 11 வகையான டைப்ஸ் பாத்தீங்க அடுத்த டாபிக் இல்லையா? அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் பாத்தீங்க. ஸோ இப்போ அதுல சில கண்டிஷன்ஸ், அந்த டைப்ஸ் ஆஃப் செட்ஸும் அந்த செட்ஸும் பார்த்ததுல சில கண்டிஷன்ஸ், அததான் வந்து கன செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மொத்தமா இப்போ வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம கிளாஸ்ல இப்ப சயின்ஸ்ல வந்து டோட்டலா வந்து சயின்ஸ்ல பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தா நம்ம எடுக்கலாம், கவுண்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி ஸ்கூல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டேல கிரிக்கெட் விளையாடுற பசங்களோட குரூப், அது ஒரு செட். அதே மாதிரி ஃபுட்பால் விளையாடுற பசங்களோட ஒரு குரூப், அது ஒரு செட். ஸோ இதுல வந்து இப்போ ஒரு கிளாஸ்ல 60 பேரோ 70 பேரோ இருக்காங்க. கிரிக்கெட்ல ஒரு 10 பேர் 15 பேர் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, விளையாடுவாங்க. ஃபுட்பால்ல ஒரு 5ஓ 6ஓ இருப்பாங்க, விளையாடுவாங்க. இதுல விளையாடாம எனக்கு ரெண்டுமே பிடிக்கல, நான் ரெண்டுலயுமே ஸ்போர்ட்ஸ் டேல பார்ட்டிசிபேட் பண்ணல, நான் ஜஸ்ட் வந்து கிளாப் பண்ணு சியர் அப் மட்டும் பண்றேன் பசங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க, இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு 20 பேர் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் பேலன்ஸ் ஒரு 40 பேர் கிளாஸ்ல சும்மா தான் இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்கள என்ன சொல்றோம்னா யூனிவர்சல் செட், அனைத்து கணம். இது நம்ம லாஸ்ட் கிளாஸே வந்து டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்க்கும்போது பார்த்துருந்தோம். ஸோ அப்போ அந்த அனைத்து கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ஒரு செப்பரேட்டா கிரிக்கெட் விளையாடுறவங்க ஒரு செட்டு, ஃபுட்பால் விளையாடுறவங்க ஒரு செட்டு, எதுவுமே விளையாடாதவங்க, ஸோ அவங்க அந்த யூனிவர்சல் செட்டுக்குள்ள வருவாங்க. அவங்கள நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். இப்போ இவங்களை வந்து எப்படி பிரிச்சு காட்டுவோம்? கிரிக்கெட் விளையாடுறவங்கள தனியா எப்படி பிரிக்கிறது, இது ஃபுட்பால் விளையாடுறவங்களை எப்படி செப்பரேட் பண்ணி காட்டுறது, ரெண்டையும் விளையாடுறவங்களை எப்படி? சிலர் வந்து ஃபுட்பால்லயும் இருப்பாங்க, கிரிக்கெட்லயும் இருப்பாங்க. கரெக்டா? ஒரு சிலருக்கு ஒரு கேம் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 2 கேமும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ அப்ப இவங்களெல்லாம் எப்படி செப்பரேட் பண்றது? இவங்களை செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு என்ன செய்ய போறோம்? அதுதான் செட் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுல வந்து உங்களுக்கு வென் டயக்ராம் அப்படிங்கிற ஒரு புது பார்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மோட்டிவேஷனல் லைன் பார்த்துட்டு நம்மளுடைய பாடத்துக்குள்ள போயிடலாம். ஓகே. An ant tried to climb a wall many times. It fell again and again, but did not give up. Finally, it reached the top. Success comes to those who never stop trying. அதாவது ஒரு எறும்பானது, நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஏதாவது ஸ்வீட்ஸோ இல்ல ரைஸோ அந்த மாதிரி ஏதாவது கொட்டி இருந்ததுன்னா, கீழே சிந்தி இருந்ததுன்னா, எறும்பு வந்து அதை எடுத்துட்டு போறதுக்கு வரும். ஸோ ஒன்று எறும்பு வந்ததுன்னா பின்னாடி 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 நிறைய எறும்பு வந்துடும். அது அதை வந்து லைனா எடுத்துட்டு போய் அதோடைய டெஸ்டினேஷன், அதோடைய வீடு எங்க இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த அந்த ஒரே ஒரு சர்க்கரையா இருந்தாலும் அதை எடுத்துட்டு போகும். அப்படி மெதுவா இழுத்து இழுத்து கொண்டு போகும். இதுல நம்ம வந்து அப்படி லைனா போயிட்டு இருக்கிறதுல ஏதாவது ஒரு எறும்பை பிடிச்சி இழுத்துட்டோம், அதனுடைய லைனை ஸ்பாயில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட பின்னாடி இருக்கிறது திருப்பி முன்னாடியோட போய் சேர்ந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கும் அதனுடைய ஒர்க்கே தவிர ஸ்டாப் பண்ணாது. அதோடைய டெஸ்டினேஷன் ரீச் ஆகுற வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது என்ன பண்ணும்? கரெக்டா அதோட கோலை ரீச் பண்ணும். அந்த மாதிரி நம்மளும் நெக்ஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்ட் போறோம். ஸோ நமக்குன்னு ஒரு கோல், நமக்குன்னு ஒரு எய்ம் நம்ம செட் பண்ணிட்டு நம்மளோட எய்மை நம்ம அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம விடாமுயற்சியா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குட்டி எறும்போட கதையில இருந்து நம்ம மாரல் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து பார்க்கலாமா? எஸ், கன செயல்பாடுகள், செட் ஆபரேஷன்ஸ். ஸோ இங்க வந்து இந்த கணங்கள், இந்த செட்டுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து காட்டுறதுக்காக ஜான் வென் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய கணிதவியலாளர் தான் வந்து இதை வந்து உருவாக்கினார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எங்கெல்லாம் இந்த வெண்படம் பயன்படுதுன்னா நிகழ்தகவுல, புள்ளியியல்ல, டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ்ல, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, எல்லா இடத்துலயுமே இது யூஸ் பண்றாங்க இன்னைய தேதியில. ஓகே, சரி. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கனச்செயல்பாடுகள் மொத்தம் எத்தனை உள்ளது அப்படிங்கிறத முதல்ல காமிச்சிடுறேன்.
ஒரே நிமிஷம் நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. அதுக்கப்புறம் வென் டயக்ராம் உங்களுக்கு சிமுலேஷன்லயும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கன செயல்பாடுகள் எவ்வளவு இருக்குன்னா, சேர்க்கை பண்பு யூனியன் செட், இன்டர்செக்ஷன் பண்பு, அண்ட் டிஃபரன்ஸ் வேறுபாடு, அண்ட் நிரப்பி காம்ப்ளிமெண்ட். இந்த 4 செயல்பாடுகள் நமக்கு இந்த கன செயல்பாடுகள்ல இருக்கு. ஓகேவா? சோ சேர்ப்பு அப்படின்னா ஏ யூனியன் பி. பாருங்க, இப்படிதான் டினோட் பண்ணுவோம். ஏ அப்படிங்கிறது ஒரு செட்டு, பி அப்படிங்கிறது ஒரு செட்டு, யூனியன் அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்த்துறது. ரெண்டுலையும் இருக்கக்கூடியவர்கள் கிரிக்கெட் மற்றும் ஃபுட்பால் ரெண்டுலையும் இருக்கிறவங்க. ஓகே, ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லுவோம். The set of all elements that belong to A or B are both. ஓகேவா? ஏ அல்லது B யில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஏ யூனியன் B யில் இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். வந்து செஸ் கிளப் அர்ஜுன், பிரியா, குமார், மீனா 4 பேர் இருக்காங்க, 4 ஸ்டூடெண்ட்ஸ். பி வந்து கிரிக்கெட் கிளப், சார் பி வந்து கிரிக்கெட் கிளப், அதுலயும் 4 பேர் இருக்காங்க. இதுல வந்து ரெண்டுலயுமே இருக்கிறது யார்? ஒருத்தங்க குமார் வந்து ரெண்டுலயுமே இருக்காரா? சோ ஏ யூனியன் பி அப்படிங்கும் போது ரெண்டு செட்டையும் சேர்த்துடணும். அர்ஜுன், பிரியா, குமார், மீனா, சூர்யா, ரவி, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அட்லீஸ்ட் ஒன் கிளப். ஏதாவது ஒரு கழகத்தில் உள்ள அனைவரும். ஏவையும் பியையும் சேர்த்துடுறீங்க, மொத்தமா சேர்த்துடணும். ஏல இருக்கிறவங்களும் பில இருக்கிறவங்களையும் சேர்த்துடணும். அதுல ரெண்டுலயும் இருக்கிறவங்க உங்களுக்கு இங்க செப்பரேட் பண்ணி தனியா தெரிவாங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா commutative ப்ராப்பர்ட்டி இதுல சால்வ் ஆகும். A யூனியன் B is equal to B யூனியன் A. அதே மாதிரி கார்டினாலிட்டி N of A யூனியன் B is equal to N of A plus N of B minus N of A intersection B. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து எக்ஸாம்பிள் யூனியன் செட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஏல 1 2 3 இருக்கு, பில வந்து 4 5 6 இருக்கு. ரெண்டையும் வந்து ஸ்டேட் பண்ணிட்டாங்கன்னா A யூனியன் B. ஏவில் உள்ள அனைத்தும் அண்ட் பியில் உள்ள அனைத்தும் A யூனியன் B. இது வந்து சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இன்டர்செக்ஷன்னா பொதுவாக உள்ள. இப்ப பாருங்களேன், செஸ் கிளப்ல வந்து குமாரும் மீனாவும் இருக்காங்க, கிரிக்கெட் கிளப்லயும் குமாரும் மீனாவும் இருக்காங்க. சோ ரெண்டுலயுமே இருக்கிறவங்கள மட்டும் சொல்லுங்க அப்படின்னா குமாரன் மீனா மட்டும்தான். பட் வந்து ஃபர்ஸ்ட் சேர்ப்பு பண்புல மொத்தமா அந்த கிளாஸ்ல கேம்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. செகண்ட் வெட்டு பண்புல பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்பெசிபிக்கா 2 கேம்ல மட்டும் இருக்கிறவங்க யாருன்னு சொல்லுங்க. ரெண்டு இந்த செஸ்லயும் இருக்காங்க, கிரிக்கெட்லயும் இருக்காங்க, அது யாருன்னு சொல்லுங்க. ஏ மற்றும் பி ரெண்டுலயுமே ஒர்க் பண்றவங்க யாரு? அப்ப குமாரன் மீனா ஸ்டூடெண்ட்ஸ் இன் போத் கிளப்ஸ் அப்படிங்கிறது தான் இன்டர்செக்ஷன் பண்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, இங்க நீங்க சேர்த்து பார்க்கும்போது ரெண்டு இதுவுமே உங்களுக்கு ஷேட் ஆயிருக்கு. இப்ப வெட்டு பண்பு பார்க்கும்போது இந்த சென்டர் போர்ஷன் மட்டும் தான் ஷேட் ஆயிருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காமன் பாயிண்ட். தான் வந்து ரெண்டுலயுமே இருக்கிறவங்கதான் சென்டர்ல ஏக்கும் பிக்கும் பொதுவான இடம், இங்க சேரக்கூடிய இடம். அதுதான் என்ன பண்ணுவோம், ஏவையும் பியையும் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு அதுல ரெண்டுல மட்டும் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஏ டிஃபரன்ஸ், இத வந்து ஏ கழிக்கூடாது, ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னு தான் சொல்லணும். ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னா ஏ வேறுபாடு பி. ஓகேவா? அதாவது ஏ டிஃபரன்ஸ் பிங்கிறது ஏல இருக்கும் ஆனா பில இருக்காது. இதே பி டிஃபரன்ஸ் ஏனா பில இருக்கும் ஆனா ஏல இருக்காது. எலமெண்ட்ஸ் இன் ஏ that are not in B also called A minus B. ஏல மட்டுமே இருக்கணும், பில இல்லவே இருக்கக்கூடாது. இப்ப ஏ டிஃபரன்ஸ் பில பாத்தீங்கன்னா ஏ செட்ல அர்ஜுன், பிரியா, குமார், மீனா இருக்காங்க. பி செட்ல குமார், மீனா, சூர்யா, ரவி இருக்காங்க. சோ அர்ஜுனன், பிரியா செஸ்ல மட்டும்தான் இருக்காங்க. ஒன்லி செஸ், நாட் கிரிக்கெட். ஏ டிஃபரன்ஸ் பி. இதே பி டிஃபரன்ஸ் ஏ சொன்னேன் இல்லையா, அதுல இங்க இல்லாதவங்க இங்க யார் இருக்காங்க? சூர்யா அண்ட் ரவி இருக்காங்களா? கிரிக்கெட்ல மட்டும் இருக்காங்க, செஸ்ல கிடையாது. சோ ஏ டிஃபரன்ஸ் ஏனா ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னா அந்த பர்சன்ஸ் வந்தோ இல்ல அந்த நம்பர்ஸ் வந்தோ ஆர் அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஏல மட்டும்தான் இருக்கணும், அது பில ரெஃப்ளெக்ட் ஆக கூடாது. அதுதான் ஏ டிஃபரன்ஸ் பி. ஏ வித்தியாசம் பி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னு சொன்னா பில மட்டும்தான் அவங்க இருக்கணும். அதே எலிமெண்ட் ஆர் பர்சன் ஆர் நம்பர் ஆர் வேல்யூ எனிதிங் அது வந்து ஏல ரெஃப்ளெக்ட் ஆக கூடாது. ஓகே, A difference B and B difference A. உங்களுக்கு நான் தனியா சிமுலேஷன்ல காட்டுறேன். A காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா
ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஏக்கு மேல ஒரு கோடு போட்டும் இப்படி காட்டுவாங்க. இல்ல அப்படின்னா ஏக்கு மேல ஒரு சியும் ஒரு சிம்பிள் போடுவாங்க. சோ ரெண்டு சிம்பிள் ஏ காம்ப்ளிமெண்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அது நிரப்பு கணம் நிரப்பின்னு சொல்லுவாங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் என்பது அனைத்து கணம் உலக கணம்ங்கிறது அனைத்து கணத்தில் உள்ள ஆனால் ஏவில் இல்லாத அனைத்து உறுப்புகளின் கணம். ஆல் எலிமெண்ட்ஸ் இன் யூனிவர்சல் செட் யூ that are not in A. இப்போ யூனிவர்சல் செட்ல அர்ஜுன், பிரியா, குமார், வீணா, சூர்யா, ரவி, அன்பு, வேணி இருக்காங்க. ஏல வந்து பாத்தீங்கன்னா செட் ஏல அர்ஜுன், பிரியா, குமார், வீணா மட்டும்தான் இருக்காங்க. சூர்யா, ரவி, அன்பு, வேணி வந்து இல்ல. அப்ப அந்த ஏ அனைத்து கணத்துல இருப்பாங்க. ஏஸ் அவங்க இருக்க மாட்டாங்க. அதாவது எல்லா கிளாஸ் ஓவரால் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது தான் அனைத்து கணம். ஓகேவா? அதுல வந்து செஸ் மட்டும் விளையாட போறவங்க இந்த 4 பசங்க தான். மீதி 4 பேர் என்ன பண்றாங்க? இவங்களை சியர் அப் பண்றாங்க. சோ அப்போ அனைத்து கணம் ஓவரால் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரெங்க்ல இவங்க இருக்காங்க. ஆனா ஏ செட்ல அவங்க கிடையாது. அதுதான் என்ன சொல்லுவோம்? ஏ காம்ப்ளிமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் இன் செஸ் கிளப். நம்ம இங்க வந்து இப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது அனைத்து கணம் தான் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்க பிளே பண்ண போகாதவங்க. சோ அப்ப அதுல இல்லாதவங்கள ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். செஸ் கழகத்தில் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ டிஃபரன்ஸ் பி, பி டிஃபரன்ஸ் ஏ, ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு கீழே ஒவ்வொருத்துக்கா வென் டயக்ராம் வருது பாருங்க. சோ செட் ஏல 1 2 3 4 5 இருக்கு. செட் பி 4 5 6 7 8 இருக்கு. 1 2 3 4 3 இங்க இருக்கு பாருங்க. 3 4 5 6 7 8. இதுல 4 and 5 வந்து ஏலையும் பிலையும் பொதுவாக இருக்கக்கூடியது. சோ அதனால அவங்க இந்த சென்டர் போர்ஷன்ல வந்துட்டாங்க. ஓகேவா? ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா இதேதான் செட் வேல்யூஸ் வச்சிருக்கேன். ஆனா யார் பொதுவா இருக்காங்க? இந்த சென்டர் போர்ஷன் மட்டும்தான் பொதுவா இருக்காங்க. அடுத்து ஏ டிஃபரன்ஸ் பினா அவங்க ஏல இருக்கணும், பில இருக்கக்கூடாது. யாரு? 1 2 3. ஓகேவா? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ டிஃபரன்ஸ் பி வந்து 1 2 3 வேறுபாடு ஏவில் மட்டும் பியில் இல்லாதவை. ஸோ 4 and 5 ரெண்டுலயுமே காமனா இருக்கிறதுனால இந்த 1 2 3 மட்டும் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? பி டிஃபரன்ஸ் ஏல வந்து பாருங்க 6 7 8 மட்டும்தான் பி டிஃபரன்ஸ் ஏக்கு ஆன்சர். இந்த வென் டயக்ராம் நான் காட்டும் போது இன்னுமே உங்களுக்கு தெளிவா புரியும். ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது அனைத்து ஏவை தவிர அனைத்து கணத்துல இருக்கக்கூடிய. ஓகேவா? பி காம்ப்ளிமெண்ட்ங்கிறது பியை தவிர அனைத்து கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள். ஓகே, சோ இஸ் இட் கிளியர்? இப்ப புரிஞ்சுதா? ஓகே, நான் இதை ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு வென் டயக்ராம்க்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். ஓகேவா? ஒரே நிமிஷம். ஒரு செகண்ட், நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். மிஷின் உங்களுக்கு நான் காட்டுறேன். 2 சிமுலேஷன் உங்களுக்கு நான் காட்டுறேன். சோ இந்த வென் டயக்ராம்லயே பாத்துட்டீங்கன்னா உங்களோட 1.3 எக்ஸசைஸ் பாதி கவர் ஆயிடும். சோ இப்போ இது வந்து எப்பவுமே வந்து வென் டயக்ராம் வரையும் போது இந்த மாதிரி ஒரு சதுர வடிவ பாக்ஸ்குள்ள சதுர வடிவ பாக்ஸ்குள்ள 2 வட்டம் வரைவாங்க. சோ இந்த வெளி அவுட் பாக்ஸ் கால்ட் அனிகணம் யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க யூ அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணணும். இங்க மிஸ் ஆயிருக்க வேற ஒரு செட் ஆப்ஷன். So இங்க U மென்ஷன் பண்ணுவாங்க. இங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இஸ் கால்ட் அஸ் செட் A and செகண்ட் சர்க்கிள் இஸ் கால்ட் அஸ் செட் B. இதுல A மட்டும் அப்படின்னா எப்படி வரைவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செட் Aனா ஏவோட ஃபுல்லாவே ஷேட் பண்றதுக்கு பேர் தான் A. ஷேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா இதுதான். ஏ காம்ப்ளிமெண்ட் ஷேட் பண்ணுங்கன்னா ஏவை தவிர இங்க இருக்கக்கூடிய அனைத்தும். சோ இந்த பாக்ஸுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் அதிகமாக உள்ளது. அதை ஷேர் பண்றேன், ஒரு தடவை பாருங்க. எக்ஸசைஸ்ல பாருங்க. ஏ ஏபி ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ டிஃபரன்ஸ் பி பி டிஃபரன்ஸ் ஏ ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சோ ஆனா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க 7வது கேள்வி அப்படியே இந்த சிமுலேஷன் தான் உங்களுக்கு. ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏவை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்துமே. பி அப்படின்னா பி செட் மட்டும் பி சர்க்கிள் மட்டும் ஷேட் ஆகும்.
பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா பியை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து இடத்தையும் ஸ்டேட் பண்ணணும். அந்த பி வரது ஸ்டேட் பண்ணக்கூடாது. இப்ப ஏ யூனியன் பினா ஏவையும் பியையும் மொத்தமா ஸ்டேட் பண்ணிடணும். ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா ஏ யூனியன் பியை தவிர மீதி இருக்கிற அவுட்டர் காம்பனன்ட்ஸ். ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏவுக்கு பி பொதுவாக உள்ளது மட்டும் அந்த கேஸ மட்டும் தான் ஸ்டேட் பண்ணுமே தவிர மற்றதெல்லாம் ஸ்டேட் பண்ணக்கூடாது. இதே ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிற பார்ட் தவிர இருக்கிற எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ல வரும். பாருங்க, ஏ டிஃபரன்ஸ் பின்னா என்ன சொன்னேன், ஏ மட்டும் வேற எங்கேயுமே அது ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. பி டிஃபரன்ஸ் ஏன்னா அந்த பில அந்த சேர்ந்து இருக்கிற ஏரியா கூட வரக்கூடாது. ஏக்கு தனித்து இருக்கக்கூடிய இடம் மட்டும், பிக்கு தனித்து இருக்கக்கூடிய இடம் மட்டும். இங்க வந்து ரெண்டுக்கும் காமன் பிளேஸ் கூட ஷேட் ஆக கூடாது. ஓகேவா? இது வந்து 2 செட்ஸ் தான். அதே வந்து 3 செட்ஸ் இருந்ததுன்னா இது நாளைக்கு நம்ம பார்ப்போம். நாளைக்கு வந்து நம்ம சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இதுக்கு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நாளைக்கு 1.4 எக்ஸசைஸ் தான் நம்ம பார்ப்போம். அது பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இப்போ புக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி ஒரு சம்மு நான் சிமுலேஷன்ல காமிக்கிறேன் பாருங்க. அனைத்து கணம் கொடுத்திருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், தெரியுதா? தெரியலன்னா யாராவது வந்து சொல்லுங்க, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது தெரியுதுன்னா ஓகே. அண்ட் ஏ செட் கொடுத்திருக்காங்க, பி செட் கொடுத்திருக்காங்க. உங்களோட சேம் 1.3 எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? நம்பர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. பி செட் கொடுத்திருக்காங்க. Then find A union B, A intersection B, A difference B, A union B the whole complement. Also show in Venn diagram. Venn diagramலயும் காமிங்க, ஆன்சர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஏ யூனியன் பி. சரி, ஏ எடுத்தாங்க, பிவையும் இறக்கிட்டாங்க, ஏவையும் பியையும் சேர்த்து எழுதிட்டாங்க. ஒரே எலமெண்ட் ஒன் மோர் டைம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது சிங்கிள் டைம் தான் எடுத்துக்கணும். இப்ப டி வந்து 2 தடவை வருது, ஏலையும் வருது, பிலையும் வருதுன்னா ஒரு தடவை தான் எடுத்துக்கணும். 6 5 9 10 எல்லாமே கரெக்டா இருக்கா? ஓகே. ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா இது ரெண்டுலயும் ட்ரூவா இருக்கிறது பி மட்டும் தான். ஸோ அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்தது வந்து ஏ டிஃபரன்ஸ் பி. ஏல அந்த எலமெண்ட் இருக்கணும், பில அது இருக்கக்கூடாது. ஸோ பில என்ன இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏ டிஃபரன்ஸ் பியை பொறுத்த வரைக்கும் ஏல இருக்கிற எலிமெண்ட் பில இருக்கக்கூடாது. அதை மட்டும் இங்க தூக்கி போடுங்க. பில வேற 10 பேர் இருந்தாலும் சரி, 8 பேர் இருந்தாலும் சரி, அது எனக்கு கவலை கிடையாது. 3 4 6 9 இதுல 3 வந்து பிலயும் இருக்காங்க. ஸோ அவங்க ரிஜெக்டட். 4 6 9 ஏல மட்டும்தான் இருக்காங்க, அவங்க செலக்டட். இப்போ பில இருக்கிற 5 and 10 நான் என்ன பண்ணும், அதை பத்தி நான் கன்சிடர் பண்ணுவானோ? கன்சிடரே நீங்க பண்ண வேண்டாம். அவங்க எப்படி வேணாலும் போகும், நமக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்தது அனைத்து கணத்துல இருந்து ஏ யூனியன் பி எடுத்துடணும். ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணுவோம், அனைத்து கணத்துல இருந்து ஏவை எடுத்துருவோம். இங்க வந்து ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அனைத்து கணத்துல இருந்து இந்த ஏ யூனியன் பியோட வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கிடணும். தூக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான். ஓகேவா? சோ இஸ் இட் கிளியர்? இப்ப இத வென் டயக்ராம்ல சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஏல இருக்கக்கூடிய மதிப்புகள் என்ன, பில இருக்கக்கூடிய மதிப்புகள் என்ன, ஏக்கும் பிக்கும் பொதுவாக உள்ள மதிப்பு என்ன, அவ்வளவுதான். சிம்பிள். சோ இந்த எக்ஸசைஸே உங்களுக்கு ஆக்சுவலி இந்த வென் டயக்ராம் அண்ட் இந்த சம்ல வந்து முடிஞ்சிருச்சு. அந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே அப்படிதான் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுலயே நீங்க பாத்துட்டீங்க, 7வது கேள்வியும் பாத்துட்டீங்க, 2வது கேள்வியும் இதுலயே வந்துருச்சு உங்களுக்கு. 3 4 5மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே கதை தான். நான் காட்டுறேன். தேர்ட் கொஸ்டின் மட்டும் ஒர்க் அவுட் பண்றேன். 3 4 5 6 இது எல்லாமே சேம். இன்னைக்கு பார்த்த சிமுலேஷன் அண்ட் அனிமேஷன்லயே உங்களோட எக்ஸசைஸ் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. நீங்க ஜஸ்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஹோம்ஒர்க் பார்ப்பீங்க. தேர்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அனைத்து கணம் இது கொடுத்திருக்காங்க.
ஏ செட் கொடுத்திருக்காங்க, பி செட் கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? நம்ம இப்ப வென் டயகிராம்ல பார்த்த எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. ஏ காம்ப்ளிமெண்ட், பி காம்ப்ளிமெண்ட், ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட், ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். இதுதான் எல்லாமே பொதுவா கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க வென் டயகிராம்ல பார்க்காத ஒரு விஷயத்த மட்டும் நான் இப்ப காட்டுறேன். ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் நீங்க வென் டயகிராம்ல பார்க்கலாம். சோ ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா அனைத்து கணத்திலிருந்து ஏ காம்ப்ளிமெண்ட்டை எடுத்துறோம். அதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். சரி, இப்ப ஏ என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணுமா? அனைத்து கணத்துல இருந்து ஏவை எடுக்கணும். ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்கு ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். அனைத்து கணத்திலிருந்து ஏவை ரிமூவ் பண்ணணும். இது திருப்பி எழுத வேண்டாம், பட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரு தடவை எழுதுறேன். ஓகேவா? சரி, இப்போ இவங்க எல்லாருமே இங்க தூக்கிடுங்க. இவங்க 4 பேர்த்த தூக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கதான் ஏ காம்ப்ளிமெண்ட். யார் யார் இருக்காங்க? ஏ, சி, இ, ஜி. இவங்க தான் ஏ காம்ப்ளிமெண்ட். சோ இப்போ அனைத்து கணத்துல இருந்து இந்த ஏ காம்ப்ளிமெண்ட் தூக்கணும். தூக்கலாமா? இப்ப இவங்க அனைத்து கணத்துல இருந்து ஏ, சி, இ, ஜி எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? பி, டி, எஃப், ஹெச். ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா மீனிங் ஃபர்ஸ்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு தடவை காம்ப்ளிமெண்ட் எடுங்க. அவ்வளவுதான் மீனிங், வேற எதுவுமே கிடையாது. சரியா? இது நீங்க பாத்திருக்க மாட்டீங்க, நான் பாத்துட்டேன். ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட், ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் நீங்க பாத்துருவீங்க. மீதி எல்லாமே இதுல நீங்க பண்ணிடுவீங்க. பி காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது இப்ப இது எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி தான். சரியா? இது வந்து ஏபிசிடி வச்சு கொடுத்துருக்காங்களா? 4வது கொஸ்டின்ல வந்து நம்பர்ஸ் 1 2 3 வச்சு கொடுத்துருக்காங்க. 4th கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 3rd கொஸ்டின்ல ஏபிசிடி ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. 4th கொஸ்டின்ல வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்களே ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டு காமிச்சிடுறேன். 5வது கேள்வி. 5th கொஸ்டின் வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது, வித்தியாசம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. 2 மார்க் 5 மார்க் எல்லாத்துலயுமே வரும். ஏ பி செட் கியூ செட் கொடுத்துருக்காங்க. பி டிஃபரன்ஸ் கியூவும் கியூ டிஃபரன்ஸ் பியும் அப்புறம் அதனுடைய சிமெட்ரிக் டிஃபரன்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்க்கு பி சிமெட்ரிக் கியூ இஸ் ஈக்குவல் டு பி டிஃபரன்ஸ் கியூ சாரி பி டிஃபரன்ஸ் கியூ யூனியன் கியூ டிஃபரன்ஸ் பி. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னு 5வது கேள்வியில கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பி டிஃபரன்ஸ் கியூ கண்டுபிடிக்கணும். பில இருக்கணும், கியூல அவங்க இருக்கவே கூடாது. யாரு? 2 பில மட்டும் தான் இருக்காங்க. அடுத்தது 3 5 அங்கே இருக்காங்க. 7 பில மட்டும் தான் இருக்காங்க. 11 அங்க இருக்காங்க. அடுத்தது கியூ டிஃபரன்ஸ் பினா கியூல இருந்து கம்பாரிசன் எடுத்து வரணும். 1 கியூல மட்டும் தான் இருக்காங்க, இங்க இல்ல. 3 5 11 வந்து இங்கேயும் இருக்காங்க. ஸோ அப்ப கியூ டிஃபரன்ஸ் பி வந்து 1 மட்டும்தான். பி சிமெட்ரிக் கியூ இஸ் ஈக்குவல் டு 1 2 7. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளவே தான், ரொம்ப சிம்பிள். அப்புறம் 7வது கொஸ்டின் வென் டயகிராம். உங்களுக்கு சிமுலேஷன்லயே அங்க இருக்கிற எல்லாமே சிமுலேஷன்ல காமிச்சிட்டேன். அதையே நீங்க பார்த்து கூட காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ 7th கொஸ்டின் வந்து உங்களுக்கு யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க டைரக்டாவே உங்களோட
இதை பார்த்து நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். சோ 6வது கேள்வி வந்து என்ன சிம்பிள்னு கேட்டிருக்காங்க. அங்க வென் டயக்ராம் கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். 6th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுத்துருக்கிறது வந்து என்னென்ன சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. Using the set symbols, write down the expressions for the shaded region in the following அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரும்? ஒன்லி y தனி ஷேடா இருக்காரு. அப்ப அது யாரு? y டிஃபரன்ஸ் x வருவாரா? ரெண்டாவது எக்ஸும் y ரெண்டு பேரையும் விட்டுட்டாங்க, அவுட் ஏரியா மட்டும் தான் போட்டிருக்காங்க. அப்ப அவுட் ஏரியா மட்டும்தான் x யூனியன் y த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வருவாங்க. மூணாவது வந்து எக்ஸ் தனியா y தனியா ஷேடா இருக்காங்க, சென்டர் போர்ஷன் விட்டாங்க. இது என்னன்னா எக்ஸ் டிஃபரன்ஸ் y யூனியன் y டிஃபரன்ஸ் x. ஓகேங்களா? எக்ஸ் டிஃபரன்ஸ் y யூனியன் y டிஃபரன்ஸ் x. சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஒரு தடவை ஒரு குவிக் ரீகேப் வந்து என்ன பார்த்தோம் சொல்லுங்க. டயக்ராம்னா என்ன? ஸோ வென் டயக்ராம் எப்படி யூஸ் பண்றோம், ஒரு வென் டயக்ராமோட 2 செட்ஸ் வச்சு எப்படி எல்லாம் ஷேட் பண்ணணும், இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கன செயல்பாடுகள்லாம் என்ன, செயல்பாடுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். கரெக்டா? இதெல்லாம் தானே நம்ம இன்னைக்கு பார்த்தோம். வேற ஏதாவது புதுசா பார்த்தோமா? செட் ஆபரேஷன்ஸ். செட் ஆபரேஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு? யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், காம்ப்ளிமெண்ட், அவ்வளவுதான். 4 டைப்: யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், காம்ப்ளிமெண்ட். நாளைக்கு தான் என்ன பார்க்க போறோம்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிமார்கன்ஸ் லா, இதெல்லாம் வந்து நாளைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தது கன செயல்பாடுகள், செட் ஆபரேஷன்ஸ். என்னென்ன ஆபரேஷன்ஸ் இருக்கு? யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட், அவ்வளவுதான். ஸோ 4 ஆபரேஷன்ஸ் பார்த்தோம், அதுக்கான சம்ஸ் பார்த்தோம், அதுக்கான எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஓகே, டன், சூப்பர். சரி, இப்போ இன்னைக்கு நான் டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்த்ததே தான். Set operations. First, set operations. Second one, union. Third one, difference. Second, set operations, first word. Second word, union. Third word, difference. Fourth word, complement. Fifth word, universal. Set operations, union, difference, complement, universal. So இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம நாளைக்கு கிளாஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்ஸ் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.